எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 19வது வசனம். ஆதலால் அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். அதில் என்ற வார்த்தை முக்கியம், அவிசுவாசம் என்ற வார்த்தையும் முக்கியம். அதில் என்று அவர் சொல்லுவது இளைப்பாறுதலில், பரலோகத்தில் அல்ல. இளைப்பாறுதல் இல்லாமல் தேவனுடைய சமாதானம் இழந்து போவது ஒன்றுதான் நாம் பெற்ற அழைப்பை இழப்பதற்கு அடையாளம். இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது ஒன்றுதான், அல்லது இளைப்பாறுதலில் பிரவேசித்து அதில் நிலைத்திருப்பது ஒன்றுதான் நாம் பெற்ற அழைப்பின் நோக்கம். நீர் என் வலது பாரசத்தில் உட்கார், இதுதான் இளைப்பாறுதல். நெருக்கத்திலும் ஆபத்திலும் என்ன விதத்தில் நாம் சோதிக்கப்பட்டாலும் இளைப்பாறுதலில் நாம் இருக்க வேண்டும். இளைப்பாறுதலை இழந்து போவது காரணம் அவிசுவாசம். நம்முடைய நோக்கம் இளைப்பாறுதல், தேவனுடைய அழைப்பு இளைப்பாறுதல். அவர்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டே. நாம் இளைப்பாறுதலை இழப்போமானால் நம்முடைய விசுவாசத்தையே அல்லது அழைப்பையே இழந்து விட்டோம். அன்றைக்கு தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மரித்தார்கள். அவர்கள் சடலம் வனாந்தரத்திலே விழுந்தது. இன்று அப்படி நடப்பது இல்லை. மாறாக அவர்கள் சபையிலேயே தரித்திருக்கிறார்கள். இதை நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 7 சபைகளிலும் பார்க்கிறோம். ஒரே ஒரு சபை, பிலதெல்பியா என்ற சபை மாத்திரம் வசனத்தை காத்து இளைப்பாறுதலில் தங்கியிருக்கிறது. மற்ற 6 சபைகளும் தங்களுடைய கிரியைகளில் மேன்மை பாராட்டி தன்னுடைய பக்தியை உயர்த்தி தலை சிறந்த தலைவரனாகவே விளங்குகிறார்கள். அவர்கள் அழிவதில்லை. சபை செத்து போகிறது அப்படிப்பட்ட மனுஷர்களாலே. மாறாக புதுவிதமான போதனைகளால் அவர்கள் சபைகளை கொள்ளையிடுகிறார்கள், வழிதப்பி போக வழி நடத்துகிறார்கள். இதை நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். இளைப்பாறுதல் இல்லாத சபை, மெய்யான சபைக்கு அடையாளம் அங்கு இளைப்பாறுதல் இருக்கும். அதில் சென்று சேருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு தரித்திருப்பார்கள். தேவனோடு நடக்க அவர்களுக்கு போதிக்கப்படுவார்கள். வித்தியாசமான வினோதமான போதனைகளும் தேவையற்ற அறிவும் வேதத்தை ஆராய்ந்து அலசி பார்த்து புது புது ஞானத்தை கண்டுபிடிப்பதும் இன்றைய சபைகளுடைய நாகரிகமாக போய்விட்டது. தங்களை உயர்த்த, ஜனங்களை கவர இதையெல்லாம் செய்கிறார்கள். பணத்தை வாங்கி சபையை பெருக்குகிறார்கள், எண்ணிக்கையை கூட்டுகிறார்கள். இதனால் தாங்கள் ஜீவிக்கிறோம் என்று மனுஷர்களுக்கு காட்டுகிறார்கள். தங்கள் வரங்களையும் தங்கள் திறமைகளையும் கொண்டு ஜனங்களை மயக்குகிறார்கள். இளைப்பாறுதல் தான் மெய்யான சபையினுடைய அடையாளம். மேலும் அடுத்தும் கவனிக்க வேண்டியது அவிசுவாசம். தேவன் அவிசுவாசம் உள்ளவர்களை புறக்கணிக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், ஆனால் காண்கிறதை விசுவாசிக்காமல் காணாத தேவ வசனத்தை விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காணாததை விசுவாசிக்கிற விசுவாசம் இல்லாவிட்டால் தேவன் நம்மை புறக்கணிப்பார். இது நிச்சயம். இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா என்று நம்மை சோதிக்கவே வனாந்தரமான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல உபத்திரவங்களால் பூர்ணப்படுத்துவது அவர்களுடைய பிரின்சிபல், தேவனுடைய வழி. இதை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். அப்படியானால் என்ன, நாம் உபத்திரவப்படுவோம் என்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தி உபத்திரவத்திற்கு அவர்களை நேர்முகப்படுத்த வேண்டும். அப்படி நேர்முகப்படுத்தி அவர்கள் விசுவாசத்தை தாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பலன் தர முடியும். கொடியானது செடியில் நிலைத்திருக்கும். தனக்கு ஏதோ வினோதமாக சம்பவிக்கிறது என்று அவர்கள் மத்தியிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து தோவதாக எண்ணி அநேகர் ஓடி போகிறார்கள், புலம்புகிறார்கள். தன்னை போல கஷ்டப்படாதவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று செத்த விசுவாசிகளை நினைக்கிறார்கள். தான் மட்டும் பாடுபடுகிறோம் என்று தங்கள் மேலே பரிதாபம் கொள்ளுகிறார்கள். இது உண்மை அல்ல. அவிசுவாசத்தினாலே
அவர்கள் விழுந்து போனார்கள். மோசையினாலே வழிநடத்தப்படுவது, தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவம் செய்வது, இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பது, இந்த மூன்றும் அவிசுவாசத்தினுடைய அடையாளம். அல்லது உலக நன்மையை தேடுவது, பாவத்திற்கு இடம் கொடுத்து அல்லது தேவனை பார்த்து முறுமுறுப்பது, சந்தர்ப்பம் கிடைத்தால் பாவத்திற்கு இடம் கொடுப்பது, இளைப்பாறுதல் இழந்திருப்பது, இதுதான் அவிசுவாசத்தினுடைய அடையாளம். தன்னை வெறுக்காமல் வாழ்வது, இதுதான் அவிசுவாசத்தினுடைய அடையாளம். தன்னை நேசித்து தன்னை பூஜிப்பது, தன்னை ஆராதிப்பது, இப்படிப்பட்ட மனுஷர்களை கண்டிக்கவே சபை இருக்கிறது. சபையினுடைய நோக்கம் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும், மனுஷர்களை தன்னை வெறுக்க கற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். எந்த சோதனையும் ஏற்றுக்கொண்டு இளைப்பாறுதலில் பிரவேசித்து சுயநலம் தேடி தேவனிடம் வரமாட்டார்கள், முறுமுறுக்க மாட்டார்கள். ஜனங்கள் வழி தெரியாதவர்கள், அவர்களுக்கு வழி காட்டுவதற்கு தான் சபை இருக்கிறது. அதனால் தான் முன்பு பார்த்த வசனங்கள் சொல்லுகின்றன, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களில் ஒருவனுக்குள்ளும் பாவத்தின் வஞ்சனையினாலே கெட்டு போகாதபடிக்கு விசுவாசிக்கும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பணிவிடை காரணாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பாவத்தில் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இளைப்பாறுதலை இழக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் உங்கள் நகையை இழந்து விடலாம், ஆனால் இளைப்பாறுதலை இழந்து விடாதீர்கள். புருஷனோடு வைத்திருக்கிற சமாதானத்தை இழந்து விடாதீர்கள். அவர்களுக்கு நகையை கேட்டால் கொடுத்து விடுங்கள். சமாதானம் முக்கியம், நகை முக்கியம் அல்ல. இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். விசுவாசிப்போம் தேவனை. விசுவாசம் நம்மை பிழைக்க வைக்கும். விசுவாசத்தினாலே பிழைப்பது இந்த ஜீவியம். விசுவாசம் ஒரு பாட்டு பாடுவதற்கும் தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கும் அல்ல. விசுவாசம் நம்மை நடத்தும். பிரச்சனைகளின் வழியாக புது மார்க்கத்தை, ஆவிக்குரிய சிந்தனையை கொடுத்து வித்தியாசமான இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை தரும். நாம் இழப்போம். விசுவாசிக்கிறவன் இழப்பான். விசுவாசிக்கிறவன் மாம்சத்தின்படி சுயநலவாதியாக இருக்க மாட்டான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இழப்பான். தனக்கு மிகவும் பிரியமானவைகளை இழப்பான். தனக்கு மிகவும் அவசியமானவைகளை இழப்பான். தனக்கு மிகவும் நெருக்கமானவைகளை இழப்பான். தன்னையே இழப்பான். இளைப்பாறுதலில் அப்பொழுதுதான் பிரவேசிக்க முடியும். அது நம்மை கொல்லுகிறது. நம்மேல் வைத்திருக்கிற இறுக்கமான பிடிப்பை தளர்த்தி விடுகிறது. இதுதான் விசுவாசம். தேவனிடம் இருந்து நன்மைகளை மட்டும் பெறுவது விசுவாசம் அல்ல. அது ஆதி காலத்தில் நடந்தது. அது எகிப்திலே அடிமையாக இருந்த காலத்தில் பலவித நன்மைகளை கொடுத்தார். ஆனால் இப்போது வனாந்தரத்திலோ இழக்க வேண்டியது நம்மையே, நம் உடைமைகளையே, நம் சொந்தத்தையே, எல்லாவற்றையும் இழக்கிறோம். இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும்படிக்கு அந்த விசுவாசம் என்னை முற்றிலும் இழக்கும்படிக்கு, சைபராகும்படிக்கு என்னை சிறுமைப்படுத்தி பலவிதங்களில் என்னை தடுமாற பண்ணி நான் இழக்காத வரைக்கும் என்னை விடாது. இதுதான் விசுவாசத்தினாலே பிழைப்பது. விசுவாசத்தினாலே பிழைப்பது என்றால் ஆத்துமாக்களை தேடுவது அல்ல. விசுவாசத்தினாலே பிழைப்பது என்றால் பெரிய பெரிய மீட்டிங்களை ஆர்கனைஸ் பண்ணி பணத்தை ஃபண்ட் கலெக்ட் பண்ணி தேவைகளை சந்திப்பது அல்ல. இவையெல்லாம் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் முக்கியமான பகுதி தன்னை இழப்பது, தன்னை வெறுப்பது, சிலுவை சுமப்பது. விசுவாசத்தினாலே பிழைக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனாலே நம்மை வெறுத்து சிலுவை சுமந்து தேவனை முழுக்க நேசிக்கிறவர்களாக நீதிமானாக மாறலாம். இதைத்தான் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதற்குள் பிரவேசிக்க முடியாமல் போனார்கள் என்று. இது மிக முக்கியமான வார்த்தை. இன்றைய சபைகளின் போதனைகள் வித்தியாசமாக இருக்கின்றன. விசுவாசத்தினாலே பிழைப்பது அங்கு அலட்சியம் பண்ணப்பட்ட போயிற்று. தன்னை வெறுத்து சிலுவை சுமப்பது என்றால் என்ன என்றே தெரியவில்லை. மாறாக சுயநலமான போதனைகளை அவர்கள் உயர்த்துகிறார்கள். சபைக்கு சபை, நேரத்துக்கு சபைக்கு போகணும், வாரந்தோறும் அப்பம் விற்கணும், அந்நிய பாஷையில பேசணும், ஒரு சபை ஜப கூட்டத்தில் தவறக்கூடாது, காணிக்கைய கொடுக்கணும், ஆத்மாக்களை தேடணும், மாசத்தோறும் தசமாகவும் காணிக்கைகளை செலுத்துவதோடு மட்டுமல்லாம பலவித சுசேஷ நிறுவனங்களையும் பணம் கொடுத்து தாங்கணும். அவர்களுக்காக செய்கிற உதவிகள் இது மாத்திரமல்ல, வெள்ளை சட்டை போடணும், நகை போடக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது, இப்படிப்பட்ட பலவித மனுஷ போதனைகள் நிறைந்திருக்கின்றன. அவைகளினுடைய எண்ணிக்கையை
சொல்லி மாளாது. இன்னும் சொல்ல போனா புருஷனை விட்டு மனைவி பிரிந்து போகணும், சபையில போய் சேர்ந்துட்டணும், இப்படி எல்லாம் கூட ஜனங்க நம்புறாங்க, போதிக்கிறத இப்படி செய்யறாங்க. என்ன சொன்னாலும் செய்யறாங்க. பிள்ளைய கொண்டு போய் அக்கினியில போடுன்னு, அக்கினியில நடந்து போ சொன்னாலும் செய்வாங்க. தன்னுடைய ஆத்மா ரட்சிக்க எதையும் செய்வாங்க. விசுவாசத்தினால பிழைப்பதோ இன்றைய சபைகளில் இல்லை. அது போதனையாக இல்லை. இன்றைய சபைகள் சாத்தானுடைய கூட்டமாகவே இருக்கின்றன. இதை நன்றாகவே வெளிப்படுத்தின சுசேஷத்தில் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார். சாத்தானுடைய கூட்டத்தார். இந்த ரெண்டு முக்கியம். அவிசுவாசத்தினால தான் நம்ம விழுந்து போவோம். அதனால்தான் எச்சரிக்கையாக இருங்கள் என்று 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசமுள்ள இருதயம் உங்களில் ஒருவனிலும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. விசுவாசம் தான் முக்கியம். சபை போதனை முக்கியம் இல்லை. சபையில நம்ம வேண்டாம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஜீவனுள்ள தேவனையே நம்ம விட்டு விலக்கிவிடும். தேவனோட ஒரு ஐக்கியம் இல்லாம அவருடைய இளைப்பாறுதல் கிடைக்காது. தேவனால நடத்தப்படாதுன்னா இந்த ஜீவியம் நடத்தவே முடியாது. தனிப்பட்ட ஒரு ஐக்கியம். ஜபத்தை பத்தி நான் பேசல. ஐக்கியம் வேற, ஜபம் வேற. ஐக்கியம்னா ஜபன்ற அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. அது இல்லை. நான் மனைவியை பார்க்காம பல மாதங்கள் இருக்கலாம், ஆனா எங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கும். ஐக்கியம்ன்றது வேற. ஒருவரோட ஒருவர் மனம் ஒத்து வாழ்றது. அவருடைய மனது எனக்கு தெரியும், என்னுடைய மனது அவருக்கு தெரியும். அவருடைய விருப்பத்தை புரிந்து நான் நிறைவேற்றேன். அவர் என்னுடைய நோக்கத்தையும் என்னுடைய விருப்பத்தையும் புரிந்து அதை நிறைவேற்றார். நானும் அவரும் இணைந்து ஒன்றாக இருக்கிறோம். ஐக்கியன்றது ஜபத்தை காட்டிலும் ஆழமானது. அவருடைய சித்தத்தை அறிந்து செய்வது. 2 கொரிந்தியர் 2 கடைசியில பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுதான் ஐக்கியத்தினுடைய அடையாளம். ஒரு ஆவிக்குரியவனா இப்படிப்பட்டவன் தான் ஐக்கியப்பட்டவன். அதனால்தான் வசனம் சொல்லுது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகத்தக்கதாக, அந்த ஐக்கியத்தை விட்டு விலகத்தக்கதாக. தேவனை விட்டு விலகிறது எப்படி? இப்ப பார்த்தாலும் கடை பார்த்து கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஐக்கியம் இல்லாம போயிடுவாங்க. அவருடைய சித்தம், பவுல் சொல்லுறப்ப கிறிஸ்துவனுடைய சித்தம் என்னதுன்னு நாங்க அறிந்திருக்கிறோம். அந்த தரிசனம் அவங்களுக்குள்ள இருக்கும். நான் என்ன செய்யணும், எப்படி வாழணும், எதை செய்யக்கூடாது. இந்த ஐக்கியத்தை இழந்து போனதுக்கு அப்புறம் இளைப்பாறுதல் அது மண்ணாங்கட்டியாவது கிடைக்கவே கிடைக்காது. அதனால்தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். விசுவாசத்தினால பிழைப்பது அவசியம். காணாத விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கான்னு உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. விசுவாசத்தை கத்துக்காங்க. உங்களுடைய சபையா போதனையினால ஏமாந்து போகாதீங்க. வழி தப்பி போயிருக்கீங்க. கட்டாயம் நான் தைரியமா சொல்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்கதான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின் வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவோம். இதைத்தான் நான் வலியுறுத்தி சொன்னேன். இளைப்பாறுதல் நிலைத்திருப்பதுதான் முக்கியம். நாளைக்கு பரலோகம் போக மாட்டோமா, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு என்னுடைய மனசுல திவ்ய சமாதானம். நெருக்கங்கள் 1000 இருக்கலாம், பிரச்சனைகள் தேவைகள் எதுவும் இருக்கலாம். பல வகையில நான் யோசிக்கலாம், ஓடலாம், பலர் என்ன குற்றச்சாலலாம். பல வகையில நான் வாலிபால மாதிரி பந்தாடப்பட்டு கொண்டிருப்பேன். ஆனா அந்த பந்தும் ஒரு நிறைவான அமைதியான பந்து. எத்தனை முறை குத்துனாலும் அது தன்னுடைய உருவத்தை இழந்து போகாது. அதற்குள்ள ஒரு பலத்த காற்று அடைக்கப்பட்டிருக்கு. அது தன் ஷேப்பை இழந்து போகாது. அது தன்னுடைய உருவத்தை காத்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் நான் நெருக்கப்பட்டாலும், நசுக்கப்பட்டாலும், அவதூறுப்படுத்தப்பட்டாலும், பலர் என்ன பல விதங்களை பிட்டு சாப்பிட்டாலும் என்னுடைய இளைப்பாறுதல நான் நிலைச்சிருக்கேன். நான் விசுவாசத்தினால பிழைக்கிறேன். என் விசுவாசத்தை காத்து கொள்றதுக்காக பிழைக்கிறேன். அதற்கு தடையாக எது வந்தாலும் அதை மனுஷர் என்ன எப்படி வேணாலும் பேசட்டும், அவதூறுப்படுத்தட்டும், ஏற்றுக்கொள்ளாம போகட்டும், என்ன நடந்தாலும் சரி அதற்காக இழக்கிறேன். என்னுடைய புத்தியின்படி நான் வாழ்கிறது இல்லை, என்னுடைய ஆலோசனையின்படி நான் செய்கிறது இல்லை. அவருடைய சித்தம் என்னதுன்றதை அறிந்திருக்கேன். ஒரு எண்ணத்தை செய்ய விரும்புறாருன்றதை நான் நன்றாக புரிஞ்சிருக்கேன். நான் ஒருத்தன் பூரணப்பட்டா போதும், நான் பரிசுத்தப்பட்டா போதும், அநேகரை நான் மகிமையா கொண்டு வந்து சேர்ப்பேன்றது எனக்கு தெரியும். யார் என்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாட்டினாலும் நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் பேசுறத ஜனங்க புறக்கணித்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை. எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஒருவன் பூரணப்பட்டா போதும். என்னுடைய ஜீவியம் தான் முக்கியம், என்னுடைய
ஊழியம் முக்கியம் இல்லை. ஏன்னா நான் பயந்து இருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் உண்மையிலேயே நான் பேசுறது என்னுடைய அனுபவம் ஆகணும். அப்பந்தான் நான் பேசுறத ஜனங்க நம்புவாங்க. என்னிடத்துல இருந்து கிறிஸ்துவனுடைய பூரணம் வெளிப்படணும். அப்பந்தான் நான் பேசுறது நிலைச்சிருக்கும். அல்லது இதுவும் ஒரு வினோதமான ஒரு டாக்டர் மாறி சில நாள் அழிஞ்சு போயிடும். அதனால எனக்கு ஆத்துமாக்கள் மேல முக்கியம் இல்லை, கவனம் இல்லை. கேட்கறவன் கேட்காதவன் போயிட்டே, நம்புறவன் நம்பட்டும், நம்பாட்டினா போயிட்டே இருக்கட்டும். அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை. ஏத்துக்கிறோன்னு யாரையும் நான் கெஞ்ச மாட்டேன். தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு எனக்கு பலனை தருவாரு. நான் என்னுடைய பிரயாசத்தை ஒழுங்கா அவரை போல நானும் குற்றம் இல்லாதவனும் பரிசுத்தமானவனும் மாசில்லாதவனும் பாவிகளுக்கு விலகினவனும் வானங்களை விட உயர்ந்தவனுமாக மாறணும். அவரை போல மகிமையின் பிரகாசமா தேவனுடைய தற்சுரூபமா விளங்குவேன். அப்பந்தான் அந்த உலகம் நான் சொல்றத நம்பும். அது வரைக்கும் நம்பாது. என்னுடைய கோல் என்னன்றது நான் அறிஞ்சிருக்கேன். அதனால நம்ம மனதை மயக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. அவைகளால நான் மயங்க கூடாது. ஊழியம் பல காரியங்கள் நம்ம மனதை மயக்கத்தான் செய்யுது. இதை செய்யணும், அதை செய்யணும், தேவையில்லை. அவருக்கு அடங்கி இருப்போம், அடங்குவோம், முழுக்க அடங்குவோம், ஒண்ணுமில்லாம போவோம். ஆனா இளைப்பாதல நம்முடைய ஜீவியத்தை காத்துக்குவோம். விசுவாசத்தினால நீதிமானாவும். நம்ம எதை பற்றி பேசுறோமோ அது நம்மிடத்தில் முதலில் நிறைவேறட்டும். அதுக்கப்புறம் ஊழியெல்லாம் பார்த்துக்கிடலாம். அதை பிதா பார்த்துப்பார். எனக்கு அவசியம், எனக்கு அது முக்கியமே கிடையாது. பயந்து இருக்க இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது ஒன்றுதான் நம்முடைய நோக்கம், அல்லது ஐக்கியத்தில் நினைத்திருப்பது ஒன்றுதான் நம்முடைய நோக்கம், அல்லது விசுவாசத்தினால பிழைப்பது ஒன்றுதான் நம்முடைய நோக்கம், அல்லது காணாததை விசுவாசிக்கிற வரைக்கும் தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்கு தருவது இல்லை. என்னதான் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் நீங்க சொன்னாலும் அந்த வசனம் உங்கள்கிட்ட அனுபவம் ஆகாது. அது நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி காணாத விசுவாசிக்கிற ஒரு நோய் சுகமாயிடுச்சுன்னு சொல்றோம். நோய் வருது, காணாத விசுவாசிக்கும் போதுதான் அந்த நோயின் மேல தேவ வல்லமை வெளிப்பட்டு நிறைவான ஒரு விடுதலை கிடைக்குது. காணாத விசுவாசிக்கிற விசுவாசம் அவசியம். எல்லா விதத்திலும் எதெல்லாம் மாம்சமோ அத்தனையும் இந்த விசுவாசம் அழிக்குது. நம்மள முழுக்க ஆவிக்குறையா மாத்துது. வசனத்தை நம்மகிட்ட நிறைவேற்றுது. நாம பல வகையில அசதியாக இருக்கோம், ஜாக்கிரதை இல்லாம இருக்கோம். அது எல்லாத்தையும் இது காண்பிச்சு உயிர்ப்பிக்குது. நோய் வருது, அது என்னிடத்துல இன்னும் காணாததை விசுவாசிக்கிறது. சோர்ந்து போயிருக்கு, அசதியா இருக்குன்றது காண்பிக்குது, பலப்படுத்துது, தைரியப்படுத்தி என்னை முழிக்க வச்சு விசுவாசத்தை உயிர்ப்பித்து என்கிட்ட பலகீனத்தை காண்பிச்சு பலப்படுத்தி நான் தாழ்த்தும் போது அது மறுபடியும் என்ன பலப்படுத்தி ஜெயிக்க வைக்க. நான் ஜெயிக்காத வரைக்கும் அது விடுறது இல்லை. தேவன் நம்ம சிருஷ்டிக்கிறவர், அதே போல சீர்படுத்துகிறவர். அதனால்தான் வசனம் சொல்லுது, இந்த வீடும் தேவனாலே உண்டாயிருக்கும்னு. நாம நம்மளை உருவாக்க முடியாது, அவர் தான் நம்மளை உருவாக்குறாரு. நாம அசதியாகிறாம ஜாக்கிரதையா இருந்தா போதும். நம்முடைய விசுவாசத்துல எச்சரிக்கையா இருந்தா போதும். நாட்கள் அதிகமாக செல்லாது. தேவனுடைய பிரயாசத்துக்கு ஒத்தாசையாக இருப்போம்.